சில வரிகள பார்க்கும்போது, அடடா! எவ்ளோ நல்லா எழுதியிருக்காங்க. இத யார்கிட்டயாவது நம்ம சொல்லிற மாட்டோமா? எவ்ளோ நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு 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 கியூரியாசிட்டி வரும்ல. கிராமம், நகரம், மாநகரம் படிச்சுட்ருக்கும்போது, அதில கடைசி அத்தியாயத்தில முத்துக்குமார் ஒரு 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 4, 5 வரிகள் எழுதியிருக்காரு. காட்டுக்கும், மனிதர்களுக்கும் உள்ள வரலாற்ற இவ்வளவு சிம்பிளா ஒரு மனுஷன் எவ்ளோ நல்லா எழுதியிருக்காரு அப்படின்னு இருந்தது. அந்த வரிகள படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நான் கேளுங்களேன். முதல் மனிதன் உருவான போது காடு அவனை பயமுறுத்தியது. 2ஆம் மனிதன் உருவான போது காடு அவனுக்கு பழக்கமானது. 3ஆம் மனிதன் உருவான போது காடு அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. 4ஆம் மனிதன் உருவான போது காடு அவனிடம் கட்டுப்பட்டது. அடுத்தடுத்த மனிதர்கள் உருவான போது காடு அவர்களிடம் காயப்பட்டது. உண்மைதான்ல. ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து காட்டை பார்த்தா, ஏன்னா இருட்டாக இருக்கும், பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம விவசாயம் செஞ்சு நமக்காக பழக்கப்படுத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் காட்டில் இருந்து நம்ம என்னென்னலாம் கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் காட்டை நம்ம வசம் கொண்டு வந்தோம். இப்போ காடே நம்மளை பார்த்து பயப்படும். ஐயோ, மனுஷ பையன் வந்துட்டான், இந்த காட்டவே அழிச்சிருவானோன்னு பயப்படுதில்ல. எவ்வளோ பெரிய வரலாற்றை ஒரு 4, 5 வரியில் எவ்வளவு சிம்பிளாக சொல்லிட்டாரு பாருங்களேன். கிரேட்டில்.